ஹலோ வீவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரோமோ ரொம்பவே வருத்தப்பட்டு பாண்டியை போயிட்டு கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுறா, நான் பண்ண தப்பு தான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ பெருசாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதிர் கிளம்பி போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு அதுக்கு தானே சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பேசணும். கதிர் எதுக்காக இந்த விஷயத்தை அப்படி பண்ணுவான்ட்டு, சரணுக்காக தானே இதை பண்ணியிருக்கான். அந்த இடத்துல நீங்கள் இருந்ததாலும் இதை தானே பண்ணியிருப்பீங்க. அதை தான் அவன் பண்ணான். ஆனால் அதுக்காக அவனை இப்படியெல்லாம் பிடிச்சி திட்டிட்டீங்களே, கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிங்கன்னுவாங்க. நான் என்ன பண்ணிட்டு கோமதி, நான் ஏதாச்சும் சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆகி போச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த தங்கமயில் புள்ள எந்த அளவுக்கு நான் நம்பினேன் பார்த்தியா, ஆனால் அந்த பொண்ணிட இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. தங்கமயில் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபீல் பண்ணி அழுந்து என்ன பிரயோஜனம் சொல்லு தங்கமயிலன்றாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே ஒன்று எப்படி நினைப்பாங்க, அதுதான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 டைம் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் திட்டிட்டு போயிடுறாங்க. மயில அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயமுமே சொல்கிறாங்க. வீட்டில் தெரிஞ்சிருச்சுமா, யாரும் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்கன்ட்டால சொல்கிறாங்க. இங்கே பார், கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், போக போக எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிட்டு சகஜமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதுக்கெல்லாம் போய் நீ வருத்தப்பட்டு இருப்பியானுவாங்க. என்னமே இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க, என்ன சாதாரணமாக இருக்கிறத தானே சொல்கிறேன், தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீ யோசிக்காதடின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.